ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை பப்ஸ் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பப்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் இதை அப்படியே ஊறட்டுங்க. அடுத்து 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் கட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கூடவே பொடியாக கட்டின 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் தனியாத்தூளை சேர்த்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்ததும் ஒரு உருண்டையை வச்சு மாவில் டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மெலிசா நல்லா தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தியை வச்சு இதுக்கு மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு மறுபடியும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சப்பாத்தியை வச்சு இப்போ பூரி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பை தேய்ச்சி எடுத்ததும் இப்போ நைஃபை வச்சு 3 பகுதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கிக்கலாம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்ததும் ஒரு பீஸை வச்சு இப்போ மறுபடியும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்ததும் இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டையும் இதுக்கு மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சுற்றிலும் தண்ணியை தடவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி முக்கோண ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதும் இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பப்ஸு பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பப்ஸை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான முட்டை பப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வீட்டில் முட்டையை வச்சு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி பப்ஸாக செஞ்சு பாருங்கள். ரம்ஜான் மாதத்தில் இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.